ஹாய் மக்களே. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் மக்களே. எல்லாருக்கும் மாலை மாலை வணக்கம். வாங்க மக்களே, வீடியோக்குள்ளே போகலாம். அப்புறம் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணுன்னு நான் நினச்சிருக்கேன். உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு, மக்களோட ஷேர் பண்ணணும், மக்களோட மக்களாக ஷேர் பண்ணணும். நான் வால்பாறை, எங்கள் ஊர் வால்பாறை. நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் வால்பாறையில், சரிங்களா? பிறந்து வளர்ந்ததெல்லாம் வால்பாறை. அப்போது நான் எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா அம்மா ஒரு 9 குழந்தைங்க. எங்கள் அம்மாவுக்கு 9 குழந்தைங்க, 6 ஆம்பளை பசங்க, 3 பொட்டை பிள்ளைங்க எங்கள் அம்மாவுக்கு. அப்போ நாங்கள் எப்படி வளர்ந்துருப்போம் நினச்சி பாருங்கள். கஷ்டம் தானேங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போது நான் பிறந்தப்போ கூட கொஞ்சம் செல்வாக்காக இருந்தாங்களாம்மா. என் தங்கச்சி பிறந்தப்போ ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க. எங்கள் அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு எங்களெல்லாம் வளர்த்துனாங்க. சின்னதில் சாப்பாடு கூட ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இங்கே மக்களே, எங்கள் வீட்டிலலாம் சாப்பாட்டுலாம் ரொம்ப கஷ்டம் இருந்துச்சு. எப்படி சொல்கிறதுன்னா, அந்த காலம் இல்லை, நம்ம பாட்டி தாத்தா நம்ம அம்மா அப்பாவுக்கு எடுத்து நம்ம காலம் இல்லைங்களா? இப்போ நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது நான் சொல்கிறேன், எனக்கு ஒரு 10 வயசு இருக்கும்போது சோளம் குத்தி உரலில் சோளம் குத்தி சளிச்சு கூழ் காய்ச்சறது, அப்புறம் கோதுமையை ஆட்டி தோசை விடுறது, அப்புறம் இது ராகி மாவு கேவூரில் அரைச்சி களிக்கின்றது, அப்படிலாம் நாங்கள் ஆக்கி சாப்பிடுவோம். மைதா மாவு 1 கிலோ வாங்கிட்டு வருவாங்க எங்கள் அம்மா. 2 கிலோ மைதா மாவு வாங்கினேன். ஏன்னா நாங்கள் பிள்ளைங்க மட்டும் 9 பேர் இருந்தோம். அது போக எங்கள் அப்பா அம்மா 11 பேர்த்துக்கு சாப்பாடு வேணும்ல. அப்படிங்கும்போது நாங்கள் அந்த மாதிரிலாம் ரொம்ப கஷ்டப்பட்டோம். அப்போ நான் சின்ன பிள்ளை தான். அப்போ நான் படிக்கிறதுக்கு போகணுங்கிற போது எனக்கு படிக்க ரொம்ப ஆசைங்க. ஸ்கூலில் போய் உட்காந்தோன்னே எங்கள் அம்மா ஒடியாந்துருவாங்க என்னை கூட்டிகிட்டு போகிறக்கு. ஏன்னா எல்லா பிள்ளைகளும் எங்கள் அம்மாவுக்கு வருஷ பிள்ளைங்க தானே, சின்னஞ்சிறு குழந்தைங்க. ஒன்று தொட்டியில் கிடக்கும், ஒன்று கையில் இருக்கும் எங்கள் அம்மாவுக்கு. அப்படிங்கும்போது ரொம்ப கஷ்டம். அப்போ நான் தான் கொஞ்சம் விவரம் தெரியும் எனக்கு. அப்போ எங்கள் அம்மா என்ன சொல்லுவாங்க, நீ ஸ்கூலுக்கு போயிட்டேன்னா பாப்பாவும் தம்பி 6 சாமி பார்ப்பாங்க, நீ வான்னு சொல்லி ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. நான் ஆசாசியாக ஸ்கூலுக்கு போவோம் மக்களே. எனக்கு படிக்கிறதுக்கெலாம் ஒரு ஆர்வம் இருந்துச்சு. எங்கள் அப்பா அம்மா எங்கள் அப்பா இல்லை, எங்கள் அம்மா விடமாட்டேன்ட்டாங்க. என்ன பண்ணிடுவாங்க, பிள்ளைகளை பார்க்குறக்கு வச்சுருவாங்க. ஏன்னா தம்பியை பார்க்கணும், தங்கச்சியை பார்க்கணும், அம்மா வேலைக்கு போகணும். டீ எஸ்டேட்டில், வால்பாறையில் டீ எஸ்டேட்டில் டீ தலை பறிச்சிட்டு இருந்தோம். எங்கள் அம்மா அந்த வேலை தான் செஞ்சிட்டு இருந்தாங்க. அப்போ அப்படிங்கும் போது அங்கே போகணும், அம்மா வேலைக்கு போகணும், வீட்டு வேலை பார்க்கணும். அப்போம்லாம் ரொம்ப கஷ்டம் தானேங்க. அப்பா கம்யூனிஸ்ட் தலைவராக இருந்தார். இந்திரா காந்தி அம்மா கட்சியில் எங்கள் அப்பா இருந்தார். அப்போ கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் தான் எங்கள் அப்பா. அப்போ எங்கள் அம்மா மட்டும் டீ தலை பறிக்க போவாங்க. அப்போ அப்படி இருக்கும்போது என்னையெல்லாம் படிக்க வைக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. படிக்க வைக்க விடமாட்டேன்ட்டாங்க. பசங்க எல்லாம் படிக்க வச்சுட்டாங்க. எங்கள் 3 பொட்டை பிள்ளைகளையும் படிக்கவே வைக்கல எங்கள் அப்பா அம்மா. அப்படி பண்ணிட்டாங்க. இங்கே தான் போய் உக்காந்த உடனே நான் போகிறதே இந்த கம்பர்கட்டு மிட்டாயி, அப்புறம் ஒரு மிட்டாய் வரும், ஜவு மிட்டாயி, பம்பாய் மிட்டாயின்னு ஒரு ரோஸ் கலர் ஒரு மிட்டாய் இருக்குங்க. ஒரு குச்சி மாதிரி பம்பாய் மிட்டாய், இப்படி உருகுனா வரும்ல, அந்த மிட்டாயெல்லாம் நல்லா வாங்கி தின்னுட்டு நான் ஸ்கூலுக்கு போயிடுவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸ்கூல்னா. படிக்க வைக்க விட மாட்டேன்ட்டாங்க. அப்புறம் என்ன செய்கிறதுங்க, சின்ன பிள்ளைகளாக இருக்கிறவங்க வந்துடுவேன். இந்த பிள்ளையா என் தங்கச்சிக்காரி கத்திக்கிட்டே இருப்பாள், கடைசி பிள்ளை பற்றிக்கிட்டே இருப்பாள். அப்போ அவளுக்கு என்ன பண்ணுவேன், கஞ்சி தண்ணி இருக்குல்ல, சாப்பாடுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டங்க அப்போல்லாம். அப்போ இந்த கஞ்சி தண்ணியை நல்லா வடித்து, சோறு ரேஷன் அரிசி கஞ்சி வடித்து நல்லா உப்பு போட்டு கலக்கி, சாராய பாட்டில் இருக்குல்ல, அந்த பாட்டில் இந்த பிள்ளைக்கு தொட்டியில் படத்திற்கு வச்சு விட்டுரும் வாயில். அது வாடுறது குடிச்சு தூங்குங்க மண் மாதிரி. என்ன பண்ணுறதுங்க, அவ்வளோ கஷ்டம். அப்புறம் மக்களே, இந்த சின்ன பையன் இருக்கான்ல, அவன் குழந்தை தவந்துருவான். அப்புறம் இப்படியே வாழ்ந்துட்டு இருந்தோம். அப்புறம் அப்பா வந்துட்டார். இந்த அப்பா வேலைக்கு போக மாட்டார், இந்த கட்சியிலே போவார். பெரம்பகுளத்துக்கு மீன் பிடிக்க போவார் எங்கள் அப்பா. மீன் பிடிக்க போவார்.
வாரத்துக்கு ஒரு டைம் போவார். சனிக்கிழமை போனாலும் ஞாயிற்றுக்கிழமை தான் வருவார் மீன் பிடிச்சிட்டு. இவ்வளோ பெரிய மீனுங்க, பெரிய பெரிய மீன் கொண்டு வந்து எங்கள் அப்பா மீன் கொண்டு வந்து நல்லா அறுத்து குழம்பு வச்சு அதை அரைக்கிறதுக்கு நான் தான் அரைக்கணும். அரைச்சி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பிளேட் 11 பிளேட்டில் சோறு போட்டு சின்ன சின்ன கிண்ணியாக எடுத்து இது இவங்களுக்கு இது இவங்களுக்கு இவங்களுக்கு நான் தான் கொடுப்பேன் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு. நான் அந்த கொடுக்கறதுனால எனக்கு ஒரு துண்டு மீன் எக்ஸ்ட்ரா கிடைக்கும் சின்னதில். அப்படிலாம் எங்கள் அப்பா அம்மா கஷ்டப்பட்டு வளர்த்திட்டாங்க எங்களையெல்லாம். அப்புறம் வந்து இந்த வாழைக்காய் இருக்குது பார்த்தீங்களா, வாழைக்காயை உரித்து வேக வச்சு நல்லா பொடி பொடியாக அரிஞ்சு தாளித்து அது ஒரு கிண்ணி வாழைக்காயும் ஒரு கிளாஸ் வெள்ளைக்காப்பி கொடுப்பாங்க. அப்படியும் சாப்பிட்டுக்குவோம், ராத்திரிக்கு தான் சாப்பிட்டுக்குவோம். சிலப்போ கப்பக்கிழங்கு வேக வச்சு ஒரு கிளாஸ் காப்பியும், காப்பின்னா டீயெல்லாம் கிடையாது, வெறும் காப்பி வெள்ளைக்காப்பி குடிச்சிட்டு அந்த கப்பக்கிழங்கு வேக வச்சு அம்மா அப்பாவும் கொடுப்பாங்க. பெரிய சட்டியில் நான் தான் வேக வைப்பேன், வச்சு குத்தி தாளித்து விட்டு எல்லாம் ஒரு கரண்டி எல்லாத்துக்கும். அப்புறம் கூக்கக்கிழங்கு நீங்கள் கேட்டிருப்பீங்களா என்னமோ தெரியாது. கூக்கக்கிழங்குன்னு ஒரு கிழங்கு இருக்குது. அந்த கிழங்கு வந்து வேறு வேறாக இருக்கும். அந்த கிழங்கு ராத்திரி ஃபுல்லாக வேகும். அந்த கிழங்கு சட்டியில் காலையில் உரிச்சு நாங்கள்லாம் சாப்பிடுவோம். இனிப்பாக இருக்கும் அந்த கிழங்கு. அப்புறம் மரவள்ளி கிழங்குன்னு சொல்லுவாங்க. இப்படி இவ்வளோ பெருசு இருக்கும் அந்த மரவள்ளி கிழங்கு. ஆனால் வந்து முடியாக இருக்கும். முடியான வேறு வேறாக இருக்கும். அது பீஸாக அறுத்து வேக வச்சு அது ஒவ்வொரு பீஸ் எல்லாருக்கும், பிள்ளைங்களுக்கெல்லாம், எங்களுக்கு எல்லாத்துக்கும். அப்படின்னா நாங்கள் தோசை விட்டால் எல்லாத்துக்கும் 3 தோசை. ஒரு நல்ல நாள் பொண்ணு அம்மா எல்லாம் நல்லா செய்வாங்க. அப்பா அவ்வளோ கஷ்டத்துலேயும் ஒரு நல்ல நாள் பொண்ணு வந்து எல்லாம் செய்வாங்க. எங்கள் அம்மா எல்லாத்துக்கும் செய்வாங்க. பிள்ளைங்களுக்கு கறி எடுக்கிறது என்ன, துணிமணி எடுக்கிறதுன்னு அதெல்லாம் செய்வாங்க. ஆனால் வந்து அவ்வளோ சிரமத்துலேயும். அப்புறம் என்ன தெரியுமா, கொஞ்சம் பிள்ளைய கொஞ்சம் பெருசாகிட்டாங்களா, ஒன்று ஸ்கூலுக்கு போகிற மாதிரி ஆயிடுச்சு. அப்போ எனக்கு ஒரு நான் படிக்க போகும்போது 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் தான் படிச்சுட்ருக்கிறேன். அப்போவே இந்த பசங்களாம் என்னை சின்ன பசங்களாக இருந்தாங்க, என் தம்பி தங்கச்சியெல்லாம். அப்போ எங்கள் அம்மா படிப்பு நிறுத்திடுச்சிங்களா. 2வது என்ன பண்ணிடுச்சு, கொஞ்சம் பெரிய பொம்பளை ஆகிட்டேன், ஒரு 11 வயசில் ஆகிட்டேன். எங்கள் சித்தி, எனக்கு 2 சித்தி இருக்காங்க. எங்கள் அம்மா கூட பிறந்தவங்க வந்து 5 ஆம்பளைங்க 3 பொம்பளைங்க. எங்கள் அம்மாவோட 3 பொம்பளைங்க. அப்போ அவங்க வீட்டில் 8 பேர், எங்கள் பாட்டிக்கு வந்து 8 பேர். அப்போ வந்து அந்த 8 பேர்த்தில் எங்கள் சித்தி 2 பேருமே கொஞ்சம், ஒரு சித்தி நல்ல வசதி வாய்ப்போடு இருப்பாங்க. அப்போவுமே நாங்களாம் சின்னதாக இருக்கும்போதே அந்த சித்தி வந்து இங்கே தலசியில் இருக்கிறாங்க, வீடு கட்டி இன்னும் இருக்காங்க. சித்தி இறந்துட்டாங்க, சித்தப்பா இறந்துட்டாங்க, பிள்ளைங்க இருக்காங்க இங்கே தலசேரியில். அப்போ அந்த சித்தி அவங்க வந்து ஒரு சித்தி நல்ல வசதி, ஒரு சித்தி வந்து கொஞ்சம் சுமாரான சித்தி தான், எங்களை மாதிரி இருப்பாங்க. ஆனால் அந்த சுமாரான சித்தி நல்லா எனக்கு எல்லாம் வேலை சொல்லி கொடுப்பாங்க. எங்கள் அம்மா என்ன தெரியும் பண்ணுவாங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல சாப்பாட்டுக்கெல்லாம். அப்போ என்ன தெரியுமா கொண்டு போவாங்க, எங்கள் பெரிய சித்தி வீட்டில் கொஞ்சம் வசதியாக இருப்பாங்க. அவங்க வீட்டில் கொண்டு போய் என்னை அடமானம் வச்சு மாதிரி வச்சுட்டு 10 படி அரிசி வாங்கிட்டு வந்துடும். 10 படி அரிசியும் பணம் காசெல்லாம் வாங்கிட்டு வந்துடும். என்ன செய்யறதுங்க, அப்புறம் பிள்ளைகளுக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்கணும்ல. அப்போ அப்படி எங்கள் அம்மா வாங்கிட்டு வந்துடும். நான் சொல்லுவேன், அம்மா நான் நிற்க மாட்டேம்மா, நான் போகிறேம்மான்னு சொன்னேன். எங்கள் அம்மா விடாது. எங்கள் சித்தி வந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அவங்க வீட்டில் வந்து மாடு நிறைய இருக்கும், பால் எடுக்கிற மாடுன்னா ஒரு 4 மாடு பால் எடுக்கிற மாடு இருக்கும். மீதி ஒரு 5 மாடு வந்துட்டு இந்த காலக்க டேரியெலாம் இருக்குன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி மாடு. அந்த 11 மாடும் ரொம்ப தூரத்தில் 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் மீட்டருக்கு அந்த பக்கம் தேலக்காட்டில் படுத்து கிடக்கும். ஒரு ரவுண்டானத்தில் போய் படுத்து கிடக்கும். நான் போய் ஓட்டிகிட்டு வரணும், அங்கேருந்து ஓட்டிகிட்டு வந்து பட்டியில் அடைக்கணும். அடைச்சி மாட்டுக்கு தண்ணி வைக்கணும். அந்த மாட்டுக்கு பால் எடுத்து வச்சுருவாங்க. அப்புறம் அந்த பாலை கொண்டு போய் கடையில் ஊற்றிட்டு வரணும். எனக்கு எங்கள் சித்தி வீட்டில் வேலை. அப்புறம் இப்படியே இருக்குங்க. அப்புறம் எங்கள் அம்மா, எங்கள் பெரியண்ணன் வந்து அவங்களுக்கு சித்தி, அவங்களுக்கு வந்து 5 பொட்டை பிள்ளைங்க, ஆம்பளை பசங்க இல்லை. அப்போ எங்கள் அண்ணனை கொண்டு போய் அவங்க வளர்த்துறாங்கன்னு ரொம்ப செல்லம் வளர்த்தி அண்ணனை படிக்க வைக்கிறாங்க. ஊட்டிக்கு 6 மனுஷனா பெரிய அண்ணனை படிக்க வைக்கிறாங்க. அப்போ பெரிய அண்ணன் வந்து அங்கே படிச்சுட்டு இருப்பாங்க. படிச்சுட்டு இருக்கும்போது ஊட்டியிலேருந்து லீவில் வருவாங்க. லீவில் வரும்போது இந்த பட்டிக்கு சாணி எடுக்கிறது, இந்த பட்டிக்கு அழுகிறது, இந்த வேலையெல்லாம் வந்து எங்கள் அண்ணன் எடுத்துக்கும். நான் எடுக்க மாட்டேன். எனக்கு எங்கள் சித்தி வீட்டில் நல்ல வேலை இருக்கும். துணி துவைக்கிறது, பாத்திரம் வளர்க்குறது. பின்ன எங்கள் சித்தி காட்டுக்கு போயிடுவாங்க கொடி பிடுங்கிறதுக்கு. மத்தியானம் 2 மணிக்கு வருவாங்க கொடி பிடிக்கிட்டு. அதுக்குள்ளே எங்கள் சித்தி கட்டி வச்சுருவாங்க. நான் காப்பி வாங்கிட்டு போவேன். பெரிய கேனில் காப்பி வாங்கிட்டு நான் போய் அந்த காப்பி அவங்களுக்கு கொடுத்துட்டு, இஸ்டேட்டில் ஊற்றுவாங்களா, அந்த காப்பி கொண்டு போய் கொடுத்துட்டு அந்த புல்லை தூக்கி தலையில் வச்சுட்டு வருவேன். அந்த சித்தி வீட்டில் கொஞ்சம் கஷ்டப்பட்டு வேலை செய்வேன். அப்புறம் இடக்கடக்க வந்து வந்துடுவேன், எங்கள் வீட்டுக்கு குடியாந்துருவேன். எங்கள் சித்தி பின்னாடியே வந்துடுவாங்க.
அப்புறம் சின்ன சித்தி வீட்டில் போயிருந்தோன்னா சின்ன சித்தி வீட்டில் வந்து வீடெல்லாம் வலிச்சு பழக்கி விட்டாங்க, எனக்கு துணி துவைச்சு பழக்கி விட்டாங்க. சின்ன சித்தி வந்து கொஞ்சம் குணமாக இருப்பாங்க. அப்போவுமே சின்னதுலேயே நாங்கள் சின்னதில் இருக்கும்போதே நல்லா குணமாக எங்கள் சித்தி நல்லா எங்களோட நல்லா ஒரு இதாக இருப்பாங்க. அப்போ அதனால அந்த சித்தி என்ன பண்ணுவாங்க, நல்லா குணமாக செய்ய எனக்கு ரொம்ப பிடிக்கும். சின்ன சித்தி வந்து ரொம்ப பிடிக்கும். அவங்க பிள்ளைங்களாம் சின்ன சின்ன பிள்ளைங்க. அவங்களுக்கு 2 ஆம்பளை பையன் 2 பொட்டை பிள்ளை. சின்ன சித்திக்கு. இன்னும் சேலத்தில் அவங்க இருக்காங்க. இன்னும் இருக்காங்க இப்போ. எங்கள் அம்மா கூட பிறந்ததுன்னு ஒன்று தான் இருக்கேன். எங்கள் அப்பா கூட பிறந்தது ஒரே தங்கச்சி. அவங்க இறந்துட்டாங்க. அத்தை இறந்துட்டாங்க. எங்கள் அப்பாவும் கொஞ்சம் செல்லமாக வளர்ந்துருக்குறாருங்க. எங்கள் அம்மாவும் கொஞ்சம் செல்லமாக வளர்ந்துருக்காங்க. அந்த காலத்தில் எல்லாம் செல்லமாக வளர்த்தி அவங்களும் கல்யாணம்லாம் முடித்து எங்கள் அம்மாவுக்கெல்லாம் ஆட்டுக்கல் அம்மிக்கல் எல்லாம் சீதனம் அந்த காலத்தில் மாட்டு வண்டியில் கொடுத்தாங்களாமா. எங்கள் அம்மா ஒரு நாள் சொல்லுங்க எங்கிட்ட நல்ல கதை மாதிரி ஒரு நல்லதங்க கதை மாதிரியே எங்கள் அம்மா எங்ககிட்ட சொல்லுவாங்க. எங்கள் அம்மாவோட வாழ்க்கை வரலாறுலாம் சொல்லுவாங்க, எங்ககிட்டலாம் சொல்லுவாங்க. நாங்கள் கொஞ்சம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எல்லாம் எங்கிட்டலாம் சொல்லுவாங்க. அப்புறம் இந்த சித்தி வீட்டில் மாறி மாறி இருப்பேனுங்க. அப்புறம் பெரிய பிள்ளைய ஆகிட்டேன், ஏஜுக்கு வர்ற மாதிரி வந்துட்டேன். அப்புறம் வந்தோடனே டீ எஸ்டேட் அங்கே இருக்க வால்பாறை இருக்குல்ல, டீ தலை பறிக்கிறது, சாயப்பொடி உண்டாக்குறாங்கல்ல, டீ தூள், அதுக்கு நான் போயிட்டேன். அது பறிக்கிறது, அது பறிக்கும் போது தேலையே எட்டாது, இவ்வளோ உயரம் தான் இருக்கும், தேலையே எட்டாது. போயிடுவேன். போயிட்டு அந்த வேலையும் செஞ்சிட்டேன் நான். அந்த வேலை செய்வேன், கொடி எடுக்குவேன், களை பிடுங்குவேன். சின்னதுலேயே அந்த வேலையெல்லாம் நான் செஞ்சேன். ஏன்னா எல்லாம் பிள்ளையெல்லாம் கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் பெரிய பிள்ளைய ஆக ஆக எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் டெவலப்பாக வந்துட்டுருக்குறோம். அப்புறம் அப்படிங்கும்போது சின்ன பிள்ளைகளெல்லாம் கஷ்டம் தானேங்க. ஆனால் வந்து சின்ன பிள்ளைலாம் ரொம்ப கஷ்டப்பட்டதுனால தான் நாங்கள்லாம் வந்து நானும் வேலைக்கு போக ஆரம்பித்தேன். அப்புறம் வேலை வந்து டெம்பரரி வேலைங்க. டெம்பரரி வேலை. வாரத்தில் வந்து ஒரு 5 நாளைக்கு 4 நாளைக்கு தான் எனக்கு வேலை கொடுப்பாங்க. பொடியேறட்டுன்னு சின்ன சின்ன பிள்ளைங்க தான் நாங்கள்லாம் அப்போ. கொஞ்சம் ஒரு 15 வயசு 16 வயசுங்கும் போது 15 வயசு தான் இருக்கும். அப்போ நாங்கள் டீ எஸ்டேட்டில் வேலை செய்வோம். அப்போ அந்த வேலை வந்து வாரத்தில் 4 நாள் தான் கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கும்போது நான் போயிடுவேன் வேலைக்கு. போயிட்டு வந்துட்டு வீட்டுக்கு வர மாட்டேன். 3 நாளைக்கு 4 நாளைக்கு அந்த வேலை இருக்கும். அப்புறம் நாங்கள் நாளைக்கு போனால் வேலை திடீர்னு வேலை இல்லை, எல்லாம் போங்கன்றுவாங்க. அப்புறம் நாங்கள்லாம் செட்டு சேர்ந்துட்டு விறகுக்கு போகிறது. பெரிய கத்தி, அருவாளை கத்தி எடுத்துக்கிட்டு கயிறு எடுத்துகிட்டு விறகு சோலைக்கு போயிடுவோம். செட்டு என் ஃப்ரெண்டுகளாம் அங்கே இருக்காங்க, வால்பாறைன்னு இருக்காங்க, 2-3 பேர் இருக்காங்க. எல்லாம் அவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்துட்டு செட்டுக்கெல்லாம் சேர்ந்துட்டு நாங்கள்லாம் போயிடுவோம். எங்கே போவோம்? சோலைக்கு விறகு வெட்டுறதுக்கு. சோலைக்கு விறகு வெட்ட போனோம்னா பெரிய பெரிய மரமாக இருக்கும், அதெல்லாம் வெட்டி சாய்ச்சி முண்டு முண்டாக 4 தடவை 5 தடவை நல்லா கொண்டு வந்து பவுண்டர் வச்சுருவோம். எல்லாம் கொண்டு வச்சுட்டு சாயந்தரம்னா எங்கள் அண்ணன் பெரிய மணிப்புறதை எடுத்துகிட்டு உட்காந்துட்டு எங்கள் சின்னண்ணன். ஏன்னா ஆம்பளை பசங்க கொடுத்துட்டு விறகு போயிட்டேன் நம்ம, அது ஒரு குற்றம் கண்டுபிடிச்சிடும் எங்கள் அண்ணன் சின்னண்ணன். ரொம்ப கண்டிஷன் தான். நீ எதுக்கு ஆம்பளை பசங்களோட பொம்பளை பிள்ளைகளோட நீ எதுக்கு விறகு போகிற? உன்னை யார் போக சொன்னால்? வேலைன்னா வீட்டில் வந்து வேலை செய்ய வேண்டியதானே அப்படின்னலாம் சொல்லி அண்ணன் மிரட்டும், அடியும் வாங்கிக்குவேன். அப்புறம் என்ன பண்ணுறதுங்க? அப்பா அம்மா அடித்ததே இல்லைங்க. அம்மா வந்து திட்டுவாங்க. அப்பா ஒரு அடி நீ அடித்தது இல்லைங்க. என் தங்கம் எங்கள் அப்பா பிள்ளை தான் நான். அம்மாவும் என்னை அனாவசியமாக அடித்தது இல்லைங்க. 9 பிள்ளைங்களும் எங்கள் அம்மா அடித்ததில்லை, அடித்து வளர்த்துனது இல்லைங்க. அப்படியே நல்ல ஒரு தாயும் தகப்பனும் தான் எனக்கு வாய்ச்சது. நான் இன்றைக்கி அவங்களை நினச்சி நான் கும்பிட்றேனுங்க. இப்போவே நினச்சி கும்பிட்றேன். எங்கள் அப்பாவை நினைக்கிறேன், எங்கள் அம்மாவை நினைக்கிறேன், எங்கள் வீட்டுக்கார 3 பேர்த்தையும் நான் காலேஜ் நினச்சி கும்பிட்டுட்டு தான் நான் மற்ற வேலையை செய்வேன். அப்படி அவங்களெல்லாம் மறக்கவே முடியாது. அந்த மாதிரி எங்களெல்லாம் வளர்த்துனாங்க. வளர்த்தி அப்புறம் பெரிய பிள்ளைய ஆகிட்டோம். பெரிய பிள்ளைய ஆனோன்னா வீட்டு வேலைக்கு போட்டாங்க என்னைய. அப்போமே வீட்டு வேலை தான். வெள்ளிக்கிழமையாச்சுன்னா வீடு வலிக்கிறது, துணி துவைக்கிறதுக்கு ஆற்றுக்கு மூட்டை எல்லா துணியும் இருக்கும்ல, அந்த அத்தனை துணியும் தூக்கிட்டு நான் ஆற்றுக்கு போவேன். ஆற்றுல போய் துணியெல்லாம் துவைச்சி போட்டு நாங்களாம் ஒரு 2-3 பேர் வயசு பிள்ளைலாம் இருப்போம். 15 16ங்கும்போது ஒரு வயசு பிள்ளைங்க தானே, எல்லாம் மூட்டை கட்டி நாங்கள்லாம் ஆற்றுல போய் துவைச்சிட்டு வருவோம். நான், எங்கள் ஃப்ரெண்டு சாந்தி, எங்கள் ஃப்ரெண்டு வசந்தா, அங்கெல்லாம் வால்பாறை வந்து எல்லாம் சேலத்தில் இருக்காங்க. அவங்கெல்லாம் சேர்ந்துட்டு ஒன்றா போய் 3 பேரும் துணி துவைச்சிட்டு வருவோம். நாங்கள் வெள்ளிக்கிழமை வச்சுன்னா வீடு மண் இருக்குல்ல, களிமண் போட்டு சாணி கரைச்சி வீடு கோலம் போட்டு அச்சிச்சா வலிப்போம். அப்படியே கட்டமாக வலிப்போம். அப்புறம் பொங்கல் ஆச்சுன்னா நாங்கள் தான் வீட்டுக்கெல்லாம் சுண்ணாம்பு அடிக்கிறது. நாங்கள்
அவங்க வீட்டில் வசந்தா வீட்டில் அவங்க அடிப்பாங்க, சாந்தி வீட்டில் அவங்க அடிப்பாங்க, என் வீட்டில் நான் அடிப்பேன். அந்த மாதிரிலாம் நாங்கள் கஷ்டப்பட்டு வளர்ந்து அப்புறம் அப்படி இப்படின்னு ஏஜுக்கு அட்டன் பண்ணினேன். ஏஜுக்கு அட்டன் பண்ணால் எங்கேயும் விடல, வீட்டிலே வச்சுக்கிட்டாங்க. அப்புறம் அதுக்கு பின்னாடி வீட்டிலே இருந்துட்டு வேலையெல்லாம் படித்தோம். 4 மணிக்கெலாம் எந்திரிச்சிருவோம். 4 மணிக்கு எல்லோரும் வேலைக்கு போயிடுவாங்க. 8 மணிக்கெலாம் வேலைக்கு போகணும்ல. அண்ணன் வேலைக்கு போயிடும். அப்புறம் அப்பாவும் கொழுந்து பறிக்கலாம் போவாங்க. அப்பாவும் போவாங்க. அப்பா கம்யூனிஸ்ட் தரவில் தான் இருப்பாங்க. லீவில் இருக்கிறப்பலாம் அப்பா வேலைக்கு போகும். அப்பாவும் வேலைக்கு போவாங்க, அம்மாவும் வேலைக்கு போவாங்க, அண்ணனும் வேலைக்கு போவாங்க. அப்போ அப்படி இருக்கும்போது நம்ம எல்லாத்துக்கும் சோறாக்கணும்ல. அப்போ 8 மணிக்கெல்லாம் சோறாக்கணும். நேரமாக 4 மணிக்கு எந்திரிச்சிடுவேன். நான் தான் எந்திரிப்பேன். கோட்டாங்கறி மாரி 4 மணிக்கு எந்திரிச்சு சோறாக்குறது, குழம்பு வைக்கிறது, 4 மணிக்கே தடப்படப்படன்னு வாசல் தெளிக்கிறது, தண்ணி பிடிச்சிட்டு வர்றது. அப்போ நான் இங்கே மாதிரி சும்மா விருந்தினி அவ்வளோ சாணி கரைச்சி நல்லா வாசலுக்கு தெளித்து கூட்டி விடணும்ல, கூட்டி கோலம் போடணும்ல, அப்படின்னு நாங்கள் செய்வோம். அப்புறம் அப்படியே ஓடிட்டு இருந்துச்சுங்க காலம். அப்படியே ஓடிட்டு இருந்தோடனே அப்புறம் எல்லாம் அவங்கவுங்க பெரிய பிள்ளை ஆனோடனே அப்புறம் எனக்கு வந்து ஒரு இடத்துல வந்து மாப்பிள்ளை பார்த்தாங்க. மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் முடிச்சு கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு என்னுடைய கல்யாணம் தான் எங்கள் வீட்டில் மெயின் முதல் கல்யாணம் எங்கள் வீட்டில் தான், எனக்கு தான். எனக்கு முடித்தோடனே எங்கள் பெரியவனுக்கு முடித்தாங்க, என் தங்கச்சிக்கு முடித்தாங்க. எனக்கு நேரம் இளையவளுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டாங்க. அவளுக்கு 2 பொட்டை பிள்ளை. அவர் 2மே இன்ஜினியராக தான் இருக்காங்க. பொள்ளாச்சியில் ஒருத்தி இருக்கா, கோயம்புத்தூர் ஒருத்தி இருக்கா. என் தங்கச்சி பிள்ளைய 2 பேருமே, அவளுக்கு ஆம்பளை பசங்க இல்லை. எல்லாம் பெரிய டீமு தான். நான் ஒருத்தி தான் ரொம்ப கஷ்டப்படுறாங்க மக்களே. நான் ஒருத்தி சின்னதில் கஷ்டப்படுற மாதிரியே பெருசாகி நான் கஷ்டப்படுறேன். இந்த பாருங்கள், இங்கே வந்து நான் வேலை செய்கிறேன் ஒரு வீட்லையா. அந்த கதை அப்புறம் சொல்கிறேன். இந்த கதை அப்படி இருக்கட்டும். அப்புறம் அந்த தங்கச்சிக்கு எனக்கு நேரம் தங்கச்சி கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டாங்க. முடிச்சு கொடுத்தோன்னே அப்புறம் அடுத்து 2 பொட்டை பிள்ளை கல்யாணம் முடிச்சு கொடுத்தோன்னே பெரிய அண்ணன் கல்யாணம் முடிச்சிச்சு. பெரிய அண்ணன் ரொம்ப லேட்டில் தான் கல்யாணம் முடிச்சிச்சு. அண்ணனுக்கு ஒரு 35 வயசு இருக்கும் அண்ணனுக்கு கல்யாணம் முடிக்கும் போது. பொண்ணு வந்து இங்கே தான், எங்கள் சித்தப்பாவோட அக்கா பிள்ளை, தலசேரியில். அப்போ அந்த அண்ணனுக்கு பெரிய அண்ணனுக்கு வந்து எங்களுக்கு 2 பேர்த்துக்கு பட்ட பிள்ளைகளுக்கு முடிச்சுட்டு பெரிய அண்ணனுக்கு, 2வது அங்கமலையில் ஒரு அண்ணனுக்கு பொண்ணு பார்த்தா, அங்கே ஒரு அண்ணனுக்கு முடித்தாங்க. புரோக்கர் மொழி தான் பொண்ணு பார்த்தோம். இதுவும் புரோக்கர், எங்கள் சித்தப்பா வகையில் இது. அது வந்து புரோக்கர் மூலியமாக அங்கமலையில் அண்ணி அங்கே இருக்காங்க. அண்ணன் இல்லை. ஆனால் அந்த அண்ணனுக்கு ஒரே குழந்த தான். அண்ணன் இறந்துட்டாங்க. அண்ணியும் பிள்ளையும் மட்டும்தான் அங்கே இருக்காங்க. எங்கே அந்த பிள்ளை கல்யாணம் முடிச்சிருச்சு அந்த பிள்ளைக்கும். அப்புறம் அடுத்து எல்ஐசியில் ஒருத்தர் வேலையில் இருந்தான், அவனுக்கு கல்யாணம். அப்புறம் கண்ணாங்கிறவனுக்கு கல்யாணம், தம்பிக்கு. அப்படியே ஒருத்தருக்கு கல்யாணம் முடிஞ்சு லாஸ்ட்டில் ஃபைனல் என்னுடைய தம்பி கடைசி பையனுக்கு அப்பா அம்மா இல்லை. அதுக்கு நாங்களாம் சேர்ந்து தான் முடிச்சு வச்சோம் கல்யாணம். எங்கே பொண்ணு பார்த்து புரோக்கரம் பார்த்து பொண்ணுக்கு கொடகரையில் பொண்ணு பார்த்து, திருசூரில் பொண்ணு பார்த்து கல்யாணம் முடிச்சு வச்சோம். அவனுக்கு ஒரே ஆம்பளை பையன் அங்கே இருக்காங்க. அவனு அங்கே இருக்கான், எங்கே திருசூரில் தான் இருக்கான். இல்லை கேரளாக்குள்ளேயே எங்கள் குடும்பமே 2 அண்ணனுக்கும் கேரளா பொண்ணு, ஒரு தம்பிக்கும் கேரளா பொண்ணு. மீதி வந்துட்டு என்னுடைய தம்பி எல்ஐஸ்காரன் தம்பிக்கு வந்து நாங்கள் மாமன் பொருளையே எடுத்துக்கிட்டோம். பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்துக்கிட்டோம். என் தங்கச்சி அவங்க வீட்டுக்கு கொடுத்து அவங்க தங்கச்சி எங்கள் வீட்டுக்கு எடுத்துக்கிட்டோம். அப்படி மாமன் பிள்ளை அத்தை பிள்ளைய எல்லாம் அப்படி முடிச்சுக்கிட்டோம். அந்த மாதிரி மக்களே, அந்த மாதிரி எங்கள் குடும்பம் வாழ்ந்துட்டுருக்குது. அப்புறம் எனக்கு ஒரு கல்யாணத்தை முடித்து கொடுத்தாங்க. அந்த வாழ்க்கை ஒரு பொம்மை வாழ்க்கை தான். அந்த கதை நான் சொல்ல விரும்பலை, வீடியோக்களை சொல்ல விரும்பலை. அப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் இப்போ இறந்தாரு பாருங்க, பெஸ்ட்டு. அவர் வந்து அந்த குடும்பம் நல்ல குடும்பம் தாங்க. எல்லாம் நல்லா பார்த்துக்கிட்டாங்க, சும்மா சொல்லக்கூடாது. அப்புறம் வந்து அவர் திருச்சிக்காரங்க. அப்புறம் வந்து எல்லாருமே அங்கங்கே பிரிஞ்சு எங்கள் அப்பா மனதடி பண்ணிட்டாங்க. அங்கே வால்பாறையில் டீ எஸ்டேட்டு பறிச்சிட்டு இருந்து எங்கள் அம்மா பெர்மனண்டாக இருந்தாங்க. அந்த காசு பணம்லாம் வாங்கிட்டு இங்கே வந்தாச்சு. அவனாசியில் தேவராம்பலத்தில் வீடு கட்டியிருக்காங்க. 2.25 சென்ட் இடத்துல எங்கள் அப்பா அம்மா பேரில் அந்த வீடு இருக்குது. அதில் வந்து என் தம்பி கண்ணான்னு ஒருத்தர் இருக்கான். அவன் இருக்கிற வீடு போக மீதி இடம் கிடக்குது. அது எனக்கு கொடுப்பானோ என்னமோ தெரியல, ஆனால் கொடுப்பானு தான் சொல்கிறான். நான் கொடுக்குறேன் அப்படிங்கிறான். எனக்கு கொஞ்சம் காசு கொடு, நான் கட்டி கொடுக்குறேங்கிறான். நீ என்னென்ன தெரியல. எனக்கு குழந்தை குட்டியில் ஒன்றும் இல்லைங்க. குழந்தை இல்லை, வீட்டுக்காரு இல்லை. தங்கச்சி பசங்களை கொஞ்ச நாள் வளர்த்தனேன். அப்புறம் அவங்களுக்கு கல்யாணம் முடிச்சிட்டாங்க. அப்படியே என் பொழப்பு ஓடிட்டுருக்குதுங்க மக்களே. அம்மா அப்பா இருந்தாங்க. தாய் இருந்தால் கூட 2004 இறந்துட்டாங்க.
எங்கள் அப்பாவும் அம்மாவும் 2004 இறந்துட்டாங்க. அப்புறம் என்ன செய்யறதுங்க? இறந்து அப்புறம் எங்கள் குடும்பம் வந்து இப்படி ஓடிட்டு இருக்குதுங்க மக்களே. நான் என்னது சொல்கிறதுன்னா, என்ன உங்கள்கிட்ட வீடியோ சொல்கிறேன்னா, என்னுடைய லைஃப்பை பற்றி பேசுகிறேன். எனக்கு சின்னதுலேருந்து நாங்கள் எப்படி வளர்ந்து இருந்து கஷ்டப்பட்டு முன்னேறி அப்படி வந்து இல்லைங்களா இந்த அளவுக்கு வந்திருக்கோம். சரி, இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. அப்புறம் மக்களே முடிஞ்சது. இங்கே கேரளாவுக்கு நான் எப்படி வந்தேன்னா, அம்மா அப்பா தேவரம்பலத்தில் வீடு கட்டி அங்கே இருக்கிறாங்க. அப்புறம் நாங்கள் அங்கேருந்து எல்லாருமே வந்துட்டோம், கீழே வந்துட்டோம். எல்லாம் அவங்கவுங்க இந்த சொல்கிறாங்களே கூண்டுக்குழி பிரிஞ்ச மாதிரி எல்லாமே பிரிஞ்சுட்டாங்க. எல்லோரும் பிரிஞ்சுட்டாங்க. எல்லாம் கல்யாணம் முடிச்சது எல்லாம் பிரிஞ்சிட்டோம். பிரிஞ்சுட்டு அவங்கவுங்க எல்லாம் வந்தாச்சு. அம்மாவும் அப்பாவும் இங்கே இருந்தாங்க. அப்புறம் நான் திருப்பூர் ஒரு கம்பெனிக்கு செக்கிங் போயிட்டுருந்தேன். ஒரே கம்பெனிக்கு 19 வருஷம் போயிட்டுருந்தேன். ஒரே கம்பெனிக்கு 19 வருஷம் போயிட்டுருந்தேன். நல்லா வயசுலலாம் ஓடி 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 காலையில் போனால் நைட்டு தான் வருவோம். எப்படி வெயிலும் தெரியாது மழையும் தெரியாது, அப்படி உள்ளே இருந்தோம். அப்படியே காலம் போயிடுச்சு. இப்போ தான் அந்த காலை பற்றி அருமை தெரியுது. நின்று 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 லைஃபே முடிஞ்சு போச்சு. இப்போ 24 ஹவர்ஸ் நிற்கிற வேலை தாங்க. என்ன வெறும் மொசைத்தரை இல்லையா கம்பெனிலாம்? திருப்பூரில் கம்பெனியில் வெறும் மொசத்தரை தானுங்க. அப்படியே நின்று 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 காலெல்லாம் அது என்ன ஆயிடுச்சோ தெரியல. இப்போல்லாம் பயங்கர வலி இருக்குது. அப்போ இருந்து இதெல்லாம் இப்போ இல்லை, உஷாரெல்லாம் இல்லை. அப்படி என்னுடைய கதைங்க. மீதி கதை வந்து நாளைக்கு சொல்கிறேன். பாய்.